பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் வாழ்க்கையிலே பலவீனம் ஒரு முல்லை போல குத்தி கொண்டு இருக்கிறது. அது நீங்கும்படி ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். உன் பலவீனம், அதில் என் பலன் பூரணமாய் விளங்குது. நீ யோசித்து பாரு பவுலே, உன் வாழ்க்கையில் பலவீனங்கள் வருகிறது, இல்லை என்றல்ல. ஆனால் அந்த பலவீனத்திலும் உன்னை செயல்படுத்துகிற ஒரு பலனை நான் தருகிறேன் அல்லவா. உன்னால் ஓடுகிற பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பலவீனத்திலே உன்னால் நடக்க முடியுது, அந்த பலவீனத்திலே உன்னால் நிற்க முடியுது, அந்த பலவீனத்திலே உன்னால் பயணிக்க முடியுது, அந்த பலவீனத்திலே உன்னால் ஊழியம் செய்ய முடிகிறது. இதையெல்லாம் கர்த்தர் உணர்த்தின போது, வெளிப்படுத்தின போது பவுல் புரிந்து கொள்ளுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனுமாய் இருக்கிறேன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் இந்த 12 மாதங்கள் திரும்பி பார்க்கும்போது எத்தனை பலவீனங்கள். அதன் நடுவிலும் நாம் முடக்கப்படாதபடிக்கு நம்மை செயல்படுத்துகிற ஒரு பலனை கர்த்தர் தந்து, ஓட முடியவில்லை என்றாலும் நடக்க வைக்கிறார் அல்லவா, நடக்க முடியவில்லை என்றாலும் நிற்க வைக்கிறார் அல்லவா, பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லை என்றாலும் அன்றாட கடமைகளை செய்ய வைக்கிறார் அல்லவா. பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடி நாம் பலவீனத்திலும் அநேக காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவென்று எண்ணி பாருங்கள். ஆமே, நம்மால் அசையக்கூட முடியாத அளவுக்கு பலவீனங்கள் நம்மை மேற்கொண்டது உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாங்கவும் அதையெல்லாம் தாண்டவும் வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து கிருபையாய் கட்டளையிட்டிருக்கிறார் அல்லவா. நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்குகிறதாம். ஆமென். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்குகிறதை பவுல் ருசித்ததுனால தான் இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று. காரணம், கிறிஸ்துவ நிமித்தம் இவைகளெல்லாம் வரும்போது இதற்கு மேலே ஒரு பூரணமான கிருபையை, பூரணமான பலனை, ஆமென், எல்லாவற்றிலும் ஒரு பூரணத்தை கர்த்தர் அங்கே ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதை அவன் அனுபவித்தபடினாலே இப்படி சொல்லுகிறான். எனவே கர்த்தர் உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்காக சந்தோஷப்படுங்கள், களிகூறுங்கள். கிறிஸ்துவ நிமித்தம், அவர் நிமித்தம் ஏதாவது கஷ்டம் நிந்தை நெருக்கம் வருகிறதென்றால் அதற்கு மேலே ஒரு பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, உண்மை தகப்பனே, பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவர்களாக இருக்கும்படி எத்தனை காரியங்களை செய்ய வைக்கிறேன். எல்லாம் உங்கள் கிருபை தொடர்ந்து ஓட பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.